அன்பினர்களே, ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் பதிலடியாக வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் மீதும் அவங்களது வர்த்தக நிலையங்கள் மீதும் மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் தொடர்ச்சியாக நடத்தி வரும் நிலையில் இப்பொழுது ஈரான் தாக்குதல் தொடரும் நிலையில் தொடர்ந்துதான் அடிக்கிறாங்கல்ல. பஹ்ரைனில் சீனாவின் FK-2000 வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஐக்கிய அரபு அமீரகம் நிலைநிறுத்தி இருக்கு. அதாவது வளைகுடாவில் நாடுகள் அத்தனையும் தங்களது வான் பாதுகாப்புகளை பலப்படுத்துவதாகவே செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஏனெனில் ஈரான் மீது நாம் ஏற்கனவே தந்திருக்கின்றோம். ஈரானின் மலைகளை நோக்கி B-2 பல விமானங்கள் தாக்க ரெடியாகின்றது. அதனால் வான் பாதுகாப்புகளை அமெரிக்காவின் வளைகுடாவில் இருக்கின்ற நேச நாடுகள் தங்களது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மிக அதிக அளவு பலப்படுத்தி வருகின்றார்கள். காரணம், தொடர்ச்சியாக இந்த வாரம் இருந்தே தொடர்ச்சியான தாக்குதல்கள் அநேகமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. தீவிரப்படுத்தப்பட்ட ஈரானிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் உள்ளாகி வரும் தீவு நாடாக பஹ்ரைனில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆயுதப்படைகள் சீனா வழங்கிய குறைந்தபட்சம் ஒரு FK-2000 நடுத்தர தூர பாதுகாப்பு அமைப்பை அங்கு நடவடிக்கைகளுக்காக நிலைநிறுத்தியுள்ளது. FK-2000 அமைப்புகள் தற்போது சூடான் அரசாங்கத்துடன் போரில் ஈடுபட்டுள்ள ரேபிட் சப்போர்ட் போர்சஸ் என்ற கூலிப்படை அமைப்புக்கு ஆயுதம் வழங்குவதற்காக வாங்கப்பட்டதாக முன்னர் கருதப்பட்டது. மேலும் அவை வளைகுடா பிராந்தியத்தில் செயல்பாட்டில் இருப்பதாகவும் அறியப்படவில்லை. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அதன் மூலோபாய கூட்டாளிகளின் வான் பாதுகாப்புகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியே மத்திய அமெரிக்காவில் நடவடிக்கைகளுக்காக அவற்றை வழங்குவதற்கு பதிலாக இந்த அமைப்புகளை பயன்படுத்த முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஈரான் தொடர்ச்சியாக பஹ்ரைன் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் வளைகுடா பிராந்தியத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக ஐக்கிய அரபு அமீரக படைகள் குறைந்தபட்சம் ஒரு FK-2000 நடுத்தர வான் பாதுகாப்பு அமைப்பை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பஹ்ரைனுக்கு அனுப்பி வைத்துள்ளது. சிவிலியன் இலக்குகள் மற்றும் முக்கியமான உட்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்படும் வான்வழி தாக்குதல்களை எதிர்கொள்ள இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமீரகம் தெரிவித்துள்ளது. இது சீன விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்துறை கூட்டுத்தாபனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் வான் பாதுகாப்பு அமைப்பு, அதாவது மொபைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று நகர்த்தி எடுத்து செல்லக்கூடியது. எந்த இடத்துக்கும் ஒரு இடத்தில் பொருத்தாமல் விரும்புகின்ற இடத்துக்கு நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது. இதில் எதிரிகளின் அச்சுறுத்தல்களை முன்கூட்டியே கண்டறிய தேடும் ரேடார், சர்ச் ரேடார் என்று துல்லியமான இலக்கை தாக்க நெருக்க கட்டுப்பாடு ரேடார் மற்றும் ரேடார் அலைகளை வெளிப்படுத்தாமல் தாக்க உதவும் ஒளிவியல் அகச்சிவப்பு பார்வை கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் மிக அட்வான்டேஜ் சுரக்கிரம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த அமைப்பு பாலிஸ்டிக் ஏவுகணை தடுப்புக்கு முழுமையாக பொருந்தாவிட்டாலும் குறைந்த உயரத்தில் மற்றும் மெதுவாக பறக்கும் ட்ரோன்களை, ஈரானின் ட்ரோன்களை அழிப்பதில் மிகவும் வல்லது என்றும், குறிப்பாக குறைந்த செலவில் ஏவப்படும் சிறிய ட்ரோன்களை எதிர்கொள்ள ஏவுகணைகளை மட்டும் நம்பிராமல் இந்த அமைப்பில் உள்ள வேகமாக 30 மில்லிமீட்டர் பீரங்கிகள் மூலம் குறைந்த செலவில் திறம்பட சுட்டு வீழ்த்த முடியும் என்றும் இதன் திறன்களை பற்றி சொல்லலாம். ரஷ்யாவின் புகழ்பெற்ற பான்சர் வான் பாதுகாப்பு அமைப்புக்கு இணையான ஒரு மாற்றாக சீனாவால் தயாரிக்கப்பட்ட இந்த FK-2000 அமைப்பு தற்போது வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றமான சூழலில் பாதுகாப்பு அரணாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சீன விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்துறை கழகத்தால் உருவாக்கப்பட்ட FK-2000 பயன்படுத்துகிறது மற்றும் இயந்திரமாக்கப்பட்ட அளவுகளுடன் இணைந்து களத்தில் சூழ்ச்சி செய்யும் திறன் கொண்டது. FK-2000 ஆனது வரும் அச்சுறுத்தல்களை கண்டறிய ஒரு தேடல் ரேடார், துல்லியமான இலக்கு கண்காணிப்பிற்கான ஒரு துப்பாக்கி சூட்டு கட்டுப்பாட்டு ரேடார் என்றும், ரேடார் ஆற்றலை வெளியிடாமல் செயலற்ற தாக்குதல்களை செய்ய உதவும் ஒரு மின் ஒளிவியல் அகச்சிவப்பு மேற்பார்ப்பை கருவி ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஒவ்வொரு ஏவுகணை செலுத்தியும் 2-6
குழல் 30 மில்லிமீட்டர் பீரங்கிகளையும் 12 வானூர்தி எதிர்ப்பு ஏவுகணைகளையும் ஒருங்கிணைக்கிறது. ஆயுதம் ஏந்திய ஹெலிகாப்டர்கள், தாழ்வான உயரத்தில் பறக்கும் ட்ரோன்கள் அல்லது குருஸ் ஏவுகணைகளை வழிமறுத்ததற்காக வடிவமைக்கப்பட்ட இது சூடானில் எண்ணற்ற போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ட்ரோன்களையும் ஒரு 1176 போக்குவரத்து விமானத்தையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. சீனா போன்ற மேற்கத்திய நாடுகளின் எதிரிகளிடமிருந்து உபகரணங்களை கொள்முதல் செய்ய வேண்டாம் என்று மேற்கத்திய நாடுகள் பலவற்றிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ச்சியான அழுத்தத்தை எதிர்கொண்ட போதிலும் வெளிநாடுகளில் உள்ள பதிலி துணை ராணுவ குழுக்களுக்கு ஆயுதம் வழங்கும் நோக்கத்திற்காக அது கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. FK-2000 முதலில் 2021 ஆண்டு ஹோஹாய் விமான கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது நிலையான இறக்கை கொண்ட விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், குருஸ் ஏவுகணைகள், துல்லியமாக வழிநடத்தப்படும் வெடிமருந்துகள் மற்றும் பெருகி வரும் ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வான்வெளி அச்சுறுத்தல்களிலிருந்து இராணுவ பிரிவுகளையும் முக்கிய உட்கட்டமைப்புகளையும் பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டது. இந்த அமைப்பு அதன் செயல்பாட்டில் ரஷ்யாவின் S-1 பாதுகாப்பு போர் வாகனத்திற்கும் பெருமளவில் சமமானது. அதுபோலவே போர் வாகனத்திற்கும் போர் விமானங்களுக்கும் ஏவுகணைகள், அதிக வேக பீரங்கிகள், ரேடார் மற்றும் மின் ஒளிவியல் உணர்வுகள் ஆகியவற்றை மிகவும் இயங்குதன்மை கொண்டு ஒரே சட்டகத்தில் அது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்க படைகளின் தாக்குதலுக்கு முன்பு சூடானில் FK-2000 வாகனம் சீனா விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்துறை கழகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ரோட்ஸை பயன்படுத்துகிறது மற்றும் இயந்திரமயமாக்கப்பட்ட பிரிவுகளுடன் இணைந்து களத்தில் செயல்படும் திறன் கொண்டது. வரும் அச்சுறுத்தலை கண்டறிய ஒரு தேடல் ரேடார், துல்லியமான இலக்கு கண்காணிப்பிற்காக ஒரு துப்பாக்கி ஷூட்டர் ரேடார் மூலமும் இது கண்டறியக்கூடிய திறன் கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது. பலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பிற்காக பொருத்தமற்றதாக இருந்தாலும் பல பண்புகள் FK-2000 ட்ரோன் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு மிகவும் பொருத்தமானதாக ஆக்குகின்றன. ட்ரோன்கள் பொதுவாக போர் விமானங்களை விடவும் மெதுவாகவும் தாழ்வாகவும் பறப்பதால் அவை ஏவுகணைகள் மற்றும் பீரங்கிகள் இரண்டிலும் தாக்குதல் வரம்பிற்குள் நன்கு அமைகின்றது என்றும், இரண்டாவதாக ரேடார் மற்றும் சென்சார்களின் ஒருங்கிணைப்பு சிறிய ஆளில்லா விமானங்களை கண்டறிவதற்கான வாய்ப்பை மேம்படுத்துகிறது. குறிப்பாக குறைந்த ரேடார் சிக்னல்களை கொண்ட விமானங்களை, மூன்றாவதாக ஏவுகணைகளை மட்டுமே நம்பியிருப்பதை விட வேகமாக சுடும் 30 மில்லிமீட்டர் துப்பாக்கிகள் மலிவான ட்ரோன்களை முறியடிக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு ஆயுதமாக இவை பார்க்கப்படுகிறது. ஆக அமீரகம் பயந்துட்டு பஹ்ரைன் மூலம் கொஞ்சம் பாதுகாப்பை பலப்படுத்துறாங்க. ஏனைய வளைகுடா நாடுகளும் தங்கள் பாதுகாப்பை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஊடாக பாதுகாப்பதற்கான ஒழுங்குகளை செய்து வருகின்றார்கள். அநேகமாக இன்னும் சண்டைகள், போரும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் இன்றிரவும் மற்றொரு செய்தியில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.